ஓகே, சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா, என்னோட ஆர் அப்படின்ற இந்த ரிலேஷனை நான் எப்போ சிமெட்ரிக் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, என்னோட செட்டுக்குள்ளே ஏ கமா பி டைப் ஆர்டர் பேர் இருந்திருந்தது, என்னோட ரிலேஷன் செட்டுக்குள்ளே ஏவும் பியும் ரிலேட் ஆகி இருந்திருந்தது அப்படின்னா, அதே செட்டுக்குள்ளே பியும் ஏவும் ரிலேட் ஆகி இருந்திருக்கணும். ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏ, அதாவது ஏ பிக்கு ரிலேட் ஆகி இருந்திருந்தது அப்படின்னா அதே செட்டுக்குள்ளே பியும் ஏக்கு ரிலேட் ஆகி இருந்திருக்கணும். இதுவும் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே 1 2 அப்படின்றது எனக்கு செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போது கண்டிப்பாக 2 1 செட்டுக்குள்ளே இருந்திருக்கணும். இருக்கா? இருக்குது. ஸோ தட் இது என்னது, நமக்கு சிமெட்ரிக் ரிலேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறோம் 1 2. அப்போது இதுக்கு 1 2க்கு ரிலேட் ஆகியிருந்தது அப்படின்னா 2 1க்கு ரிலேட் ஆன மாதிரி ஆர்டர் பேர் இருக்கணும். இருக்கா? இருக்குது. நெக்ஸ்ட் 1 3க்கு ரிலேட் ஆகியிருந்தது அப்படின்னா 3 1க்கு ரிலேட் ஆகி இருக்கணும். இருக்கா? இருக்குது. நெக்ஸ்ட் 2 3க்கு ரிலேட்டட், 3 2க்கு ரிலேட்டட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆர்டர் பேர்ஸ்க்குமே பி கமா ஏ அப்படின்ற ஆர்டர் பேர்ஸும் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், சிமெட்ரிக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ தட் நெக்ஸ்ட் பார்க்குறோம் 1 3 அப்படின்ற இந்த ஆர்டர் பேருக்கு 3 1ன்ற ஆர்டர் பேர் இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம சிமெட்ரிக்குன்னு சொல்லலாமா அப்படின்றது இந்த எலமெண்ட் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். 2 3 அப்படின்ற இந்த ஆர்டர் பேருக்கு நமக்கு 3 2 அப்படின்ற ஆர்டர் பேர் செட்டுக்குள்ளே இருந்திருக்கணும். இருக்கா? இல்லை. ஸோ தட் இது நமக்கு சிமெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. ஒரு எலமெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணலைனாலும் அது நமக்கு சிமெட்ரிக் ரிலேஷனில் வராது. அவ்வளோதான்.